ஆன்மீக பூஜை நேரம் அன்பர்களுக்கு வணக்கம். வைகாசி விசாகம் வருவதால் அதனுடைய முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி விசாகம் எந்த நாளில் வருகிறது, வழிபடும் முறை, நெய்வேத்தியம் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வைகாசி விசாக நாளில் பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் திதியில் தான் முருகப்பெருமான் அவதரித்ததுனால அந்த நாளை தான் வைகாசி விசாகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானை நம்ம அந்த நாளில் விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு முறைகளுக்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு நம்ம வைகாசி விசாகம் என்னைக்கு பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 22ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:18க்கு தொடங்கி மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை 9:43 வரை நமக்கு விசாக நட்சத்திரம் இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை முழுவதுமே நம்ம விரதம் இருக்கலாம். அன்றைக்கு விரதம் இருந்து எப்படி நம்ம சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பேர் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த வைகாசி விசாகத்தன்று நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலைப்படை வணங்கும் போது கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நம்மளை விட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடிவிடும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கிவிடும். தொல்லை தரும் பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடிவிடும். முருகப்பெருமான் சிவபெருமானோட நெற்றியிலிருந்து தீப்பொறியில் அந்த அவதரித்ததுனால, தீயவர்களை அழிக்க பிறந்ததுனால நம்மளை விட்ட கெட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஓடிவிடும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது. அருகில் உள்ள முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. நம்ம அபிஷேகத்திற்கு பால், தேன், பன்னீர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அப்படி போக முடியாதவங்க வீட்டிலையே கந்தரப்பம் மாலை 6 மணிக்கு மேலே கந்தரப்பம் செய்து முருகனுக்கு நைவேத்தியமாக வச்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இந்த மாதிரி முருகனுடைய மந்திரங்களை நம்ம சொல்லலாம். அந்த சொல்லும் போது நமக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமான நாள். திருச்செந்தூர் போக முடிஞ்சவங்க திருச்செந்தூர் கூட போகலாம். போக முடியாதவர்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போகலாம். இல்லை அவரவர் இல்லங்களிலே நீங்கள் முருகனை வழிபட்டு அவருடைய மந்திரங்களை கூறி நம்ம முருகனுக்கு தேன், தினை மாவு, பால் இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு வழிபடலாம். வழிபடும் போது நம்ம நினைத்த காரியங்கள் அத்தனையும் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் முருகனை நினைச்சு வழிபாடுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.